வணக்கம். முன்னாடி பேசிய மக்கள் புரட்சித் தலைவர் தலைவர் அவர்கள் பேசினார்கள். அவருடைய ஆவேசங்கள் அந்த வார்த்தைகள் நெஞ்சிலே குத்துகிறது. சிதறி கிடக்கின்ற சேவை மக்களின் குரலாய் ஒழித்தார். ஏனென்றால் எத்தனை ஆண்டுகள் கல்வியாக இருப்போம் என்று அவர் கேட்ட கேள்வியாக இருக்கிறது. இந்த நினைவேந்தலில் கனடா அவர்களின் கணவரும் ராஜ்குமார் அவர்களின் தந்தை முனியப்பன் காமராஜ் சக்கரவர்த்தி எழிலரசி சின்னதுரை ஏழ்வாணி கோவிந்தன் இவர்கள் தகப்பனார் இவர்கள் கடந்த நாளில் இருந்த செய்தியை கேட்டு உண்மையே மன வருத்தம் அடைந்தோம். காரணம், நாங்கள் ஒரு நாள் இந்த இலங்கையில் வரும்போது அவர் கட்டி கொண்டிருந்த வீட்டை பார்த்து சில கேள்விகளை நாங்கள் கேட்டிருக்கும் போது அவர் இல்லை. அப்போது ராஜ்குமார் அவர்கள் சொன்னார், அக்கா இந்த வீடுகளை கட்டி அப்பா இது அப்படின்னு சில விஷயத்தை சொல்லும் போது நாங்கள் இந்த இடத்துல பெரியா சென்றிருந்தோம். திடீரென்று உடல்நிலை சரியில்லை என்று இங்க சொல்லி சென்னையிலே இறந்து விட்டார். நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டால், நான் இங்கே இருந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் சென்னையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார் ஏன் என்று அந்த அதிர்ச்சியான செய்தி. அவர் நல்லவர். இந்த மண்ணின் மைந்தர் சின்ன பையன் அவர்கள் ஒரு வார்த்தை கூறினார். என்னவென்று கூறினார், நாட்டாமை. அவர் நாட்டாமைன்னா சாதாரண விஷயம் இல்லை. நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க. நாட்டாமை பார்த்து நாட்டாம திரும்ப மாற்றி சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த நாட்டாமைக்கு எவ்வளவு ஒரு இது நம்ம சொல்லணும் பார்க்கலாம். ஒரு பக்கம் சொல்லிட்டா இன்னொரு பக்கம் கஷ்டமா இருக்கும். அப்படிப்பட்ட நாட்டாமை இடம் இருந்திருக்கிறாரு. எனக்கு முன்னாடி பேசிய அன்பு சகோதரர் சில வார்த்தைகளை சொன்னார். அதேபோல் கூட படத்திருப்ப நிகழ்வுக்காக வந்திருக்கின்ற என்னுடைய மாநில பொறுப்பாளர் கவிஞர் வெண்ணிலவன் அவர்கள் பணத்தை திறந்து வைத்து இந்த பொறுப்பாளர்கள் எல்லாம் இங்க பாதி பேர் இல்லை, பாதி பேர் இருக்கிறார்கள். யார் பேரை சொல்ல வேண்டும் என்று கூட புரியவில்லை. சொல்லாவிட்டாலும் கஷ்டம், சொல்லிவிட்டால் வராதவர்களை கஷ்டம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம். இருந்தாலும் நினைவேந்தலில் குறைக்காக இருக்கின்ற அன்பு சகோதரர் மண்டல செயலாளர் பூ செல்வம் அவர்களே, அரசுடைய ஐக்கிய பேரவையின் மாவட்ட துணைத் தலைவர் அண்ணா ராஜகோபால் அவர்களே, புரட்சி கழகத்தின் அன்பு சகோதரர் மாப்பா மங்கீஷ் அவர்களே, சிவகுமார் சீத்தன் தோழர் அவர்களே, சின்ன பையன் மண்ணின் மைந்தர் அவர்களே, சேர்த்து அவர்களே, அன்பு சகோதரர், எங்களெல்லாம் எப்பொழுது துரு என்று வேலை வாங்கி கொண்டிருக்கின்ற நாகராஜ் அக்கா எங்க இருக்கிறீங்க, இந்த வேலை எப்படி முடியும் அப்படிதான் கேட்பாங்க. எனக்கு எதுவும் சொல்லிட்டு போற மாட்டோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையும் எங்களை வழிநடத்தி எங்களுக்கு அவர் லைஃப் சொல்லிட்டு இருப்பார். இது என்ன பண்ணணும். அப்படிப்பட்ட அன்பு சகோதரர் நாகராஜன் அவர்களே, சேகர் நம்ம வழக்கறிஞர் இந்த பக்கத்துக்கு இருக்கிறவர் அவர்களே, முருகன் அவர்களே, அதாவது நண்பர் கேரகம் அவர் கட்சிக்கு இருந்து அவர் அடிக்கடி அவர் மீட்டிங் போடுவார் போல. இது என்ன அப்படின்னு சொன்ன கருத்து ரீதியா பேசுறதுக்காக தான் இவங்க மீட்டிங் போடுவாங்க. சில நேரத்தில் என்னால கலந்து கொள்ள முடியாது. தீண்டாமை வைப்பு செல்வம் அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, வெற்றி முரசு அவர்களே, சித்தரசு அவர்களே, இந்த மண்ணின் மைந்தர்கள் இங்க இருக்கிறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஒன்றிய செயலாளர்கள் ரஜினிகாந்த், ராஜா, தமிழரசன், அன்னகிரி, பழனிசாமி, பருவராஜ், ஒன்றிய செயலாளர்களே, ரமேஷ், சங்கர், ஜெய்சங்கர், செல்வமணி, ஜீவரசன், கோடீஸ்வரன், தேவசரவணன், ராஜீவ் காந்தி, மணிகண்டன், ஆனந்தன், ஆனந்தபாபு, மகாராஜன், சிவா, சிறுத்தை சிவா, வெங்கடேசன், இன்னும் சில இந்த மண்ணின் மைந்தர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்க என்னங்க சொல்ல போறோம்னு சொன்னா, இவங்க அரசியல், அதாவது ஒரு நிகழ்ச்சியின் போது அரசியல் பேசுறாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. அரசியல் பேசிதான் ஆகணும். ஏதோ இறந்து போனார், அவருக்கு ஒரு
அவங்க அம்மா அவங்க எப்படி நேசிட்டு இருப்பாங்க. 10 மாதம் தான் காய் சுமப்பாங்க. இத்தனை நாளெல்லாம் கலப்பதான் சுமத்து அவங்க வளர்க்குறாங்கன்றது பழமொழி நமக்கு தெரியும். அவங்க எந்த அளவுக்கு கருத்தில் இருந்திருந்தால் ராஜகுமார் அவர்கள் ஒரு குழு நடத்துறாரு. அந்த குழு நாங்கள் ஒரு வாட்டி சாத்தூர் டேம்ல பாக்குறோம். ஒரு 50 பேருக்கு ஒரு கும்பகும்பலா கூப்பிட்டு வந்து அந்த குழு நடத்தி அவங்க தேவைகளை சந்திக்கும் போது எனக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. நம்ம எல்லாம் சோசியலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நம்ம மொழியை பொறுப்பாளர் அவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு தேவை என்னன்னா உணவு வாங்கி கொடுக்குறது, அவங்க தேவைகளை சந்திக்குது. அப்ப இந்த மக்களோட கூட அவர் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் பாடு வாங்குறாரு. அது மட்டும் இல்லாம மக்கள் பணி செய்யறாரு. ஊர் மக்களோட ஒன்றி இருக்கிறாரு. நான் இந்த பக்கம் வரும்போது சத்யகுமார், அதே போல ஜெயமூர்த்தி நம்ம பார்க்கும்போது இவங்க நாங்கள் சொல்லுவேன். இப்போ அவங்கெல்லாம் கொடுக்குறாங்க பாண்டியன். நம்ம நிகழ்ச்சிக்கு வரும்போது பார்த்தா மழை கொட்டுது. எல்லாரும் வர சொல்லுது, சரியான மழை. அந்த ஸ்கூல்ல ஒரு மேல்நிலை பள்ளி மூலக்காடு, மூலக்காடு 1000 பேர் கொண்டாந்துருக்காங்க. அந்த இடையில கூட நாங்க போயிட்டு ஐயா காமராஜர் பிறந்த நாள், தியாகத்தந்தை தொல்காப்பியர் அவர்கள் நினைவு நாள் சொல்லவே இருக்கிறது. ஆம்ஸ்டாங் அவருக்கு இரங்கல் செய்தி. அந்த 3 படங்களை ஒரே இடத்தில் நாங்கள் பதிவு செய்து அந்த இடைவெளியை கூட்டம் நடத்துவாங்க என்று பார்த்தா மழை எங்களை விடவில்லை. அதனால் தான் நான் சொன்னேன், ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், என்னவென்றால் இயற்கையும் சரி செய்வது அப்படின்னு இவரோட நான் பதிவு பண்ணேன். நான் பேசும்போது மழை இவங்களெல்லாம் பேசி முடிச்சாங்க. சகோதரர் சொன்ன மாதிரி அந்த கொலையை நினைச்சா கொலையே அப்படியே கரெக்ட் போடுகிறது. ஆசிரியர்கள் எப்போது மாவீரன், அவர் ஒரு பாசர், அவர் அறிவுத்திறனோட எப்படி வழக்கறிஞர்கள் உருவாக்கியவர், எப்படி ஏழை எளிய மக்களுக்காக தன்னுடைய உழைப்பை கொடுத்திருக்கிறார். இங்க சொன்னாங்க, நான் அவரை 30,000 அனுப்புறாரு, நான் அவரை படிச்சது. ஆனா வெளியே தெரியாம அவங்க வேலை செஞ்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு மாவீரனை ஒரு முட்டுச்சந்தை வச்சு என்ன எடுத்து வைப்பாங்க. என்ன நாடு, இந்த நாடு எங்க போயிட்டு, நம்ம மக்கள் எங்க இருக்கிறோம், ஒன்று சென்றால் மட்டுமே எதிரே வெல்ல முடியும் என்பதை இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்ட வேண்டுகிறேன். நாம் எப்போ வந்து சேர்வது, நாம் எதை அவங்க விழுத்துவதற்கு நம்ம எந்த ஆயுதத்தை எடுக்க போகிறோம், அறிந்த ஆயுதத்தை மட்டும்தான் நம்ம எடுக்க வேண்டும். புரிந்து கொள்வது மட்டும்தான் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு சின்ன சோதனை வச்சுங்க, அந்த ஒரே ஒரு சின்ன ஒரு லிச்சு வந்துட்டா கூட அந்த பூரா செடி பொய் எல்லாம் போயிடும். பொதுவாகவே ஒரு லிச்சு இல்லாமல் இருக்கும்போது அது வந்து ஜாஸ்தியா இருக்கும். அது சிலராக இருக்கட்டும், கட்சியாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், ஊர் பொருளாக இருக்கட்டும், இது நான் முன்னாடி இருக்கிறேன். அது ரொம்ப வலிமையாக, அதாவது ரொம்ப ஒரு வார்த்தை சொன்னார், அவர் 6 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க சொல்லிட்டு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் கல்வாடி ஸ்டேஷனுக்கு வந்து போனேன். 3 இன்ஸ்பெக்டர் ஒரு டிஎஸ்பி, நான் எதில் உட்காந்துருக்கிறேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இல்லைங்க இவரை அரெஸ்ட் பண்ண, யார் சொல்றவங்க அரெஸ்ட் பண்ண எஸ்பி, ஏன் இந்த கேள்வி நான் அவர்கிட்ட முன்னெடுத்து வச்சேன். அப்ப நான் அந்த அரெஸ்ட் பண்ணும்போது ஆனந்த கேட்டேன், வாங்கிட்டு ஒருத்தர் வெளியே வந்துடுறான் டெய்லியில, திரும்பி அவனை போய் அரெஸ்ட் பண்ணி ஒருத்தர் அவனுக்கு டெய்லி எவ்வளவு கொடுக்கணும், இல்ல அவங்க ஆப்போசிட்ல அவங்க வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க, அவன் என்ன பண்ணிருக்கீங்க ஜோதிக்கலாம், இதெல்லாம் எஸ்பி ஆஃபீஸர் கேட்டேன். அப்ப எஸ்பி தயவு சார் சொல்ல, நீங்க எஸ்பி கேட்க மாட்டோம், ஏன் எஸ்பி கேட்க மட்டும்தான் எனக்கு பதில் கிடைக்குமா, நாங்க ஐடியும் பார்ப்போம், டிஏஜி எல்லாரும் பார்ப்போங்க, எப்பயுமே முன்கொள்மையாக நீங்க நடத்தி கொடுங்க, நான் நம்ம போயிட்டு சத்தம் போடுறாங்க. மறுநாள் தம்பி வந்துட்டாரு. காரணம் என்னன்னு சொன்னா ஒத்துமை இல்லைங்க. என்னால சொல்லப்போற ஒரே ஒரு வார்த்தை ஒத்துமை இல்லை. ஒத்துமை மட்டும் இருந்திருந்தா நாங்க அந்த பயங்கர வெயிட் பண்ணுவோம். லைட் ஆஃபீஸ்லாம் ஏழு பேர் அதை அரெஸ்ட் பண்ணுவாங்க. இங்க கஞ்சி குடிச்சாலும் இல்லை கருத்துனாலும் நம்ம ரெடியா இருக்கணும்னு பேசுவோம். ஒத்துமை ரொம்ப முக்கியங்க. தயவு செஞ்சு அனைத்து தோழமை கட்சியிலும் இருக்கிறோம், ஊர் பொதுமக்கள் இருக்கிறோம், அரசு வந்து அனைத்து உணவுகள் இருக்கிறாங்க, கட்சி முக்கிய பிரமுகர்கள் மட்டும் நல்ல முன்னோடி பிரமுகர்கள் இருக்கிறீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நம்ம எங்க தேவைப்படுறதோ எங்க கொடுப்போம் கேப் கட்டா போடுறோம், அப்புறம் அவங்க எல்லாம் கேப் பார்த்துடுறாங்க. அதனால வேண்டாம். ஜெயமூர்த்தி ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்ன சொன்னாரு, நீதிமன்றத்துக்கு போனாலும் தேசத்துக்கு விளையாட்டு ஒன்றும் இல்லை, கடைசியில் கூட ஏன் நீங்க சமாதானம் ஆயிட்டீங்களா, அப்படிதான் நீதிமன்றமே கேட்கறது இல்லை.
காசு போயிட்டே இருக்கும். அது வேற வழியே இல்லை. ஒரே ஒரு 6 அடிக்கு 5 ஏக்கரை விட்டோம்னா எனக்கு நினைவு இருக்கும். 6 அடிக்கு சண்டை போட்டு அப்படிப்பட்ட காலங்களை வீழ்த்தி தேவத்தந்தை தொல்காப்பியன் அவர்கள் ஒரு அருமையான ஒரு போராளியை எழுச்சி தமிழர் அவர்கள் நமக்காக விட்டு சென்றிருக்கிறார். அவருடைய அந்த ஆம்ஸ்டாங் பையை நினைக்கும் போது தலைவர் நினைச்சு பார்க்கிறோம். முற்றம் மோதுறான், நம்ம ஆள் போய் பக்கத்தில் நிற்கிறோம். யாரும் நல்லவரை கெட்டவங்க கூட தெரியாது. அதெல்லாம் பொருட்படுத்தாம அவர் அப்படி விடுங்க மற்றம் எப்படி முகநூலில் பேசியிருக்கிறாரு. எங்களெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு புத்துவீரர்கள் முன்ன போடுறாங்க, இல்லை அறிவு கெட்டவங்க அந்த வண்டியும் போடுறாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. நினைச்சாலே ஒரு வயசு அது எரியுது பகிர்ந்து. நாங்கள் காலையில் கூட சொல்லிட்டு வந்தேன், என்னப்பா இருக்கிற நம்ம முத்துராமன் கூட ஒரு போலீஸ் போட்டிருக்காங்க, எப்படி எல்லாரும் சுரட்சியமான கூட கேட்டிருக்கேன். அதெல்லாம் அச்சத்தை உருவாக்குது. இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் போது என்னுடைய பெரிய மகன் ஆசிரியர் பிரகாஷ்குமாருக்கு ஒரு காவல்துறை உறவுத்துறை எனக்கு தெரியும். அவர் கேட்டுக்காரு, உங்க அம்மா அவருக்கு என்ன வயசு, அவங்க பேரு, அவங்க எங்க உங்களை பிறந்தாங்க, அவங்களோட பிறந்தவங்க என்ன, உங்க அம்மாவோட உங்க அப்பா அவரோட கனவு பேரு எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு உடனே போன் பண்ணோம். உங்களுக்கு எப்படிமா உறவுத்துறை இதெல்லாம் கேட்கிறாங்க. அதான் ஒண்ணு இல்லைப்பா, அரசியல் கேட்பாங்க. அது எதார்த்தம். நேற்று நான் தனி பண்ணுவது சொன்னேன், கட்சியில் வரவங்க சும்மா சாதாரண ஏதோ வந்துடணும். நேற்று நான் சொன்னேன், நாங்கள் வெளியே உங்களோட வாக்கு வாய்ப்பு கொண்டு வெளியே வரணும். என்ன எதுனாலும் நடக்கும், எப்ப வேணாலும் நடக்கும். அதனால நம்ம அச்சுப்பட்டு ஏன் அப்படின்னு சொன்னா என்னோட தலைவர் நல்ல முன்னாடி இருக்கிறோம். அவர் வாழ்க்கையே தொலைச்சிருக்கிறாரு. வாழ்க்கையை தொலைச்சிட்டாருன்னு சொன்னா யாருக்காக? நம்மளுக்காக, நம்ம மக்களுக்காக. இப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இவங்க ஒவ்வொரு சொன்ன தலைவர் அவர்கள் சொன்ன சிவகுமார் தலைவர் தப்பு சொல்ல முடியும். இந்த இடங்களில் எப்படி அந்த கட்டமைப்பு